நெல் கொள்முதல் பண்ணுறதுல தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு நிற்குதுன்னு யார் சொன்னா? சுற்றி இருக்கவங்க சொன்னாங்களா? நோ, தமிழ்நாடு அரசே சொல்லுங்கிறாங்க. திமுக அரசு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் பர்ஃபெக்டாக வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு. அவங்கள தவிரகிற எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா நெல்லெல்லாம் பாழா போச்சு, கொள்முதல் பண்ண நெல்லை குடோன்லேருந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, கொள்முதலுக்கு காத்து நிற்கிற நெல்லை சீக்கிரமாக கொள்முதல் பண்ணுறதுக்கு வழி கிடையாது, இதனால் பல விவசாயிகளோட நெல் பாழா போயிடுச்சுப்பா, நஷ்டத்தில் இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக குற்றச்சாட்டை பதிவு பண்ண வந்திருப்பவர் பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இப்போ வரைக்கும் பாமகவை சேர்ந்ததா, இதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு ஒரு கிளாரிட்டி வருவாங்க. இப்போ வரைக்கும் அவங்களாம் வந்து பாமக அப்படின்னு தான் சொல்ல முடியும். மாற்று கருத்து எதுவும் கிடையாது. அதனால் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெல் கொள்முதல் பண்ணுறதுல 40% நெல்லை வந்து கொள்முதல் பண்ணிட்டாங்க, மிச்சக்கிற 60% அவுட்டு. எங்கே பார்த்தாலும் தண்ணி தேங்கிடுச்சு, முளை கட்டிடுச்சு, எல்லா பயிரும் வந்துடுச்சு, எல்லாம் வந்து என்ன பண்ணுறது, ஈரத்தன்மை அதிகமாகி முளை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நஷ்டத்தை வந்து சுட்டி காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இதில் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல, இல்லை அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கப்புறமும் அதை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கல. தண்ணி வந்துருச்சுன்னா தண்ணியை வந்து அதை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கை இல்லை, அதை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை இல்லை, துரிதமாக செயல்படல. இப்படி எல்லாத்துலேயுமே மந்தமாகவே இருக்கிறாங்க. கேள்வி கேட்டால் அமைச்சர்கள்லாம் ரொம்ப மோசமாக போய் சொல்லுங்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். செப்டம்பர் 1 தீபாவளிக்கு முன்பு வரை கிட்டத்தட்ட 50 நாட்கள், அதில் வெறும் 40 விழுக்காடு குறுவை சாகுபடியைத்தான் கொள்முதல் செய்திருக்கின்றார்கள். வெறும் 40 விழுக்காடு. இன்னும் 60 விழுக்காடு சாகுபடி செய்யாமல், கொள்முதல் செய்யாமல் விவசாயிகள் அதை வைத்து மழையில் நனைந்து இப்போ முளைத்து ஈரப்பதம் அதிகமாக இருந்த காரணத்தால் அதில் விவசாயியிடம் கொள்முதல் செய்ய மறுக்கிறார்கள் அரசு. இது முழுக்க முழுக்க திமுக அரசின் தோல்வியாகத்தான் பார்க்க வேண்டும். கொள்முதல் செய்யறதுக்கும் தயார் இல்லை, அந்த வெள்ள நீரை வெளியேற்ற அதற்கும் ஏற்பாடுகள் செய்யவில்லை. வெறும் விளம்பரத்தை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றது திமுக அரசு. அதுவும் வேளாண் துறை அமைச்சர் எந்த பிரச்சனையும் இல்லை, 99 விழுக்காடு எல்லாம் தீர்த்துட்டோம், கொள்முதல் செஞ்சிட்டோம். உணவுத்துறை அமைச்சர் அதுக்கு படி ஒரு மேலே போயிட்டு விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்கின்ற ஒரு சூழலில் இருக்கின்றார்கள், கோபமாக இருக்கின்றால் அழுது கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகளை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் நிச்சயமாக மக்கள் பாடத்தை புகட்டுவார்கள். நெக்ஸ்ட் நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கிற கனிம வள கொள்ளை. கனிம வளத்தெல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க கேரளா மாநிலத்திலேருந்து லாரி எத்துன்னு வந்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்கிறார் என்றால், அந்த கேரளா மாநிலத்துக்கு ஒரு வேலையாக போகிறார். அப்போது ரோடு வழியாக 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழல். 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது இன்னொரு லாரி பார்த்துக்கிறாராம் அவர். டிப்பர் லாரி, இதில் பெரிய பெரிய லாரிலாம் சாதா லாரி கிடையாது, பெருசாக மண்ணடிச்சுன்னு போகிற டிப்பர் லாரி. அந்த மாதிரி லாரி 800 லாரி பார்த்துருக்காரு 1.5 மணி நேரத்தில். அப்படின்னா சராசரியாக ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 8லேருந்து 9 லாரி பார்த்தா தான் 800 லாரி கிட்ட வரும். ஒரு நிமிஷத்துக்கு 8 லாரினா ரயில் வண்டி ஓடுற மாதிரி ஒரு ரோடு பூரா லாரி மட்டும்தான் ஓடுன்னு இருக்க முடியும். அப்படி ஓடுமா அப்படின்றது தெரியல. ஆனால் நிறைய லாரிகளில் கனிம வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டுருக்காங்கன்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. அங்கே கேரளா பக்கமும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து டிப்பர் லாரியோடைய போக்குவரத்து அதிகமாக இருக்கும். அதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு 8 லாரிலாம் நம்ம பார்க்க முடியுமான்னு தெரில. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு 2 லாரியாவது பார்த்துடலாம், 5 நிமிஷத்துக்கு ஒரு லாரி, 10 நிமிஷத்துக்கு ஒரு லாரியாவது பார்த்துடலாம். அந்தளவுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக தான் இருக்குது. நம்ம ஊர்லேருந்து இதை ஆட்டையை போட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பற்றி தான் பேசியிருக்காரு. கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன். மிகைப்படுத்தி சொன்னதில் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கேரளா பக்கம் மலை உடைக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. அதனால கேரளாவில் இருக்கிறவங்கலாம் கனிம வளத்தை எங்கேருந்து ஆட்டையை போடுறாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து. அங்கேருந்து ஈஸியாக எடுத்துன்னு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்கிற கனிம வளத்தெல்லாம் ஆட்டையை போட்டு அங்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சமீபத்தில் நான் என்னுடைய நடைப்பயணத்தின் மூலமாக நாகர்கோவில் நிகழ்ச்சி முடித்து கொண்டு திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு நான் சென்றேன். செல்லுகின்ற என்னுடைய பயண நேரம் 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரத்தில் என்னை எதிர்நோக்கி வந்த அந்த லாரி, அதாவது இந்த டாரஸ் போன்ற டிப்பர் லாரிகள், கிட்டத்தட்ட 800 லாரிகள் அந்த 1.5 மணி நேரத்தில் கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வருது. அந்த லோடெல்லாம் இறக்கி வச்சுட்டு வருது. இது நான் பார்த்தது. ஒவ்வொரு நாளைக்கும்
தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள், சரக்குந்துகள், கோடிக்கணக்கான கனிம வளத்தை கேரளாவுக்கு கடத்தி சென்று கொண்டிருக்கின்றால் அன்றாடம். இது அங்கே எல்லாத்துக்கும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும். கேரளாவில் ஒரு சட்டம் இருக்கிறது. அங்கே மலையை உடைக்கக்கூடாது, ஆற்றில் இருக்கின்ற மணலை எடுக்கக்கூடாது, கிராவல் மணல் கூட எடுக்கக்கூடாது, சுற்றுச்சூழலை நாசப்படுத்தக்கூடாது. இப்படியெல்லாம் கேரளாவில் சட்டம் இருக்கிறது, கர்நாடகாவிலும் சட்டம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கேட்டால் திராவிட மாடல். இங்கே மணலையும் கொள்ளடிப்பாங்க, மலையும் கொள்ளடிப்பாங்க, கிராவலையும் கொள்ளடிச்சுடுவாங்க. எல்லாத்தையும் கிரனைட்லேருந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கேரளா போன்ற மற்ற மாநிலங்களுக்கு கடத்தி சென்று ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும்.